கூறியவர்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள், காராள வம்சத்தினுடைய பெயரை சொன்னால் கண்ணு மேல் நெல்லு விளையுமா? இன்னும் வேளாளுடைய பெயரை சொன்னால் வேலி பயிராகும். பேங்க் தான் போகணும். 6 10 சில்லற நான் சொல்றியா? இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு என்றால் இன்னும் பிள்ளுக்குறிச்சி கிராமம் என்றால் திக்கெடுத்து சிக்கும் நாடுகிற பட்டணத்திற்கு பெயர் வாங்கி ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியிலே வாழ்ந்து புகழ் பெற்றவர்களாகிய இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரியவர்கள் ஆகிய இன்னும் காராள வம்சத்தினுடைய பெயரை சொன்னால் கல்லு மேல் நெல்லு விளையும். இன்னும் வேளாளர்களுடைய பெயரை சொன்னால் வேலி பயிராகும். அதுபோல் நமது வேண்டும் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இந்த திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி அடாத மழை பெய்தாலும் விடாமல் இந்த தெருக்கூத்து ஆட வேண்டும் என்று சுடர் விளக்கு நன்றாக இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அதேபோல் தூண்டுகோலாக இருந்த நமது கண்டமார்கள் அனைவருக்கும் நமது ஈரோடு கலைமகள் நாடக மன்றத்தாருடைய சார்பாக நன்றி கலந்த முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். அத்தனை காசு கொடுத்துறாங்க, எங்கடா போக மாட்டேங்க? எல்லாம் சில்லறை கொடுத்துட்டு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, 200 ரூபா நோட்டு. எங்க ஆயா வச்சிருக்கிறா? உள்ள வச்சிருக்கிறியாமா? எங்க ஏறா? ஒன்னால தான் இந்த காய். அட சண்டாளா. ஒன்னால தான் இந்த ஊரை விட்டு ஓட போற கம்முன்னு. குடுடா குடுடா. அதான காசு வச்சிட்டு 10 நோட்டு இல்லையா? 50 ரூபா கொடுத்துட்டு. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அனைவர்களும் ஒன்றாக திரண்டு இன்றைய தினத்திலே நாம் நடத்தக்கூடிய நாடகம் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். சாமி ஆயா பராசக்தி அகில கோடி பிரம்மண்ட நாயகி மாரியம்மா, இந்த சிவனுடைய சொத்துக்கு யார் யார் ஆசைப்பட்டு பணிகனுக்குள்ள இந்த காசெல்லாம் திருடி வைக்கிறானோ அவனுக்கு வெளிய காலைக்குள்ள அவனுக்கு கையங்கால் வராம போகணும். எல்லாம் ஒன்னால வந்தான் கம்முன்னு தான் அந்த காசுல ஒரு கோட்டை வாங்கி ஆளுக்கு பத்தி குடிச்சிருக்கலாம்ல. சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். சாமி சாமி எப்ப கஷ்டப்பட்டு வந்து பாடுறாரு ஆடுறாரு, பகவானுக்கு படி இழந்தா அவரு கலந்த படி நீ எங்களை திருடிட்டு போற. அந்த பக்கம் போலாம். ஏடா வருந்தி உழைத்தால் வருமானம் வரும். இப்படி திருடி பொழைச்சேன்னா உங்க வீட்டுல சோழி படம் சொல்லாமல் உங்க தாயோடு கூதி அவர் கொடுத்த காசு பாருங்க பாரு. இத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த காசு நீ மறந்து அண்ணா அண்ணா இப்படி எல்லாம் பொழைக்கூடாது. நான் சத்தியமா சொல்றேன், மனுஷனா இருந்தா 4 நாளைக்கு நல்லபடியா உழைச்சு என்கிட்ட இருந்து அவருக்காக பிடிக்கிட்டு காரணம் சொல்றேன் ரெண்டுமே ஒரே கலர் நல்ல ஸ்டாண்டு நேரம் வை. அவரு ட்ரெஸ் என் ட்ரெஸ் ஒரே கலர்ல இருந்ததா? காபி கலரு. அவருக்கு என்ன கலரு? புளித்தோடு. புளித்தோடு உங்களுக்கு புளித்தோடு தாங்க. புளியின் தோல். புளியின் தோல்
அப்படியாக இருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய நாடகம் அறிவா நாடகங்க. என்ன நாடகம்? யாருமே கண்ணால பாத்துக்க முடியாது, அதானே. காலையில ஆடி இருக்க முடியாது, வாயால பாடி இருக்க முடியாது, காதால கேட்டிருக்க முடியாது. அப்பேற்பட்ட நாடகம். அப்படியா? ஆமாங்க. என்ன நாடகம்? இருட்டடி விரி புடுகா சொரிஞ்சம் பாரு. என்னடா இந்த கூத்து நானு புதுசா கேள்விப்படுறேன். தாங்க, நான் பாடுற எல்லா நாடகமும் நீங்க பாத்தீங்க. ஆமா. இந்த ஒரு நாடகத்தை மட்டும் நான் தான் பாத்தேன். என்ன நாடகம்? இருட்டடி விரி புடுகா சொரிஞ்சம் பாரு. ஆயா இந்த கூத்து பாத்துருக்கிறியா? பாத்துருக்காரு. இந்த பார்த்ததே இல்லையாம அந்த ஆயா ஆயுசுக்கு எங்கேயோ கூத்து பார்த்திருக்கோம். ஆமாங்க. இந்த இடத்துல ஆடாத கூத்தாடியே கூத்தாடியே கிடையாது. கிடையாது. அப்படி இருந்து இன்னும் இது வரைக்கும் அந்த கூத்தை பாக்கலையாமே. ஆமா, நான் பாத்துக்க முடியாது. அத நான் சொன்னல, நான் பாடுற எல்லா நாடகத்துக்கும் நீங்க பாத்தீங்க. இந்த ஒரு நாடகத்துக்கு மட்டும் நான் தான் பாத்தேன். ஆமா. இருட்டடி விரி புடுகா சொரிஞ்சம் பாரு. நாங்க இன்னைக்கு 15 பேர் வந்திருக்கிறோம். ஒரு கூத்தாடுவா. ஆமா. ஆட ஏங்க பொழப்பத்து போய் எல்லாம் சோத்துக்காடி எதுக்கு இத்தனை பேரு? ரெண்டே பேர் தான். யாரா? நானே போட்டாட்டியும் ரெண்டே பேத்துல ஒரு கூத்து முடியுதா? அத முடிஞ்சிருங்க. என்னடா ஆச்சரியமா இருக்குது. ஆமா, ஏங்க நீங்க எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு ஆரம்பிப்பீங்க, எவ்வளவு நேரத்துக்கு முடிப்பீங்க? எப்ப நாங்க ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்போம். 10 மணிக்கு இன்னைக்கெல்லாம் 9:30 எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க 10 அதாவது ஒரு 5:30 எல்லாம் விட்டுருவோம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு. ஆமா. ஏங்க நீங்க பாரு, எது காலை மணிக்கு அவ்வளவு நேரம் ஆடணும்? நாங்க அப்படி கிடையாது. கரெக்டா 10 மணிக்கு ஆரம்பிப்போம். 10 காலங்களும் கூத்து முடிச்சிடுவோம். என்னடா ஆச்சரியம். ஆமாங்க. 1/4 மணி நேரத்துலயா? 1/2 மணி நேரம் அதிகம், 10 நிமிஷம் இருந்தா போதுங்க. ஆமாடி பையா. நாங்க 30,000 ரூபாய் சம்பளத்துக்காக 10 மணில இருந்து விடிகால 6 மணி வரைக்கும் நாங்க ஆடுறோம். அதனால சீக்கிரமா எனக்கு இந்த கூத்தை பத்தி சொல்லி கொடு. என்ன 1/4 மணி நேரத்துல ஒரு கூத்து முடியுது. 10 நிமிஷம். 10 நிமிஷம். 1/4 மணி நேரம் கூட இல்லையா? 10 நிமிஷம் தானே? சரி சரி. நாடகத்தை கொஞ்சம் சொல்லு. நீங்க எல்லாம் இந்த மாதிரி லைட் போட்டு ஆடுவீங்களா? ஆமாப்பா. எதுக்கு சாமி கரண்ட் பில்லு கடை இத்தனை லைட்? நாங்க அப்படி கிடையாது. நீங்க ஆடுற இடத்துல நாங்க ஆடுற இடத்துல லைட்டா இருக்காது. ஒரு குண்டு மணி வெறிஞ்சு எடுத்தாலும் பீசுகாரி புள்ளி வச்சு கூத்து ஆடுவோம். நாங்க இந்த மாதிரி ஜனங்களை உட்கார வச்சுதான் ஆமா ஆமா, மயில் அடிங்க. இந்த மாதிரி கூட்டம் தான் எங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்க பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை தூங்க வச்சுட்டு தான் கூத்து ஆடுவோம். ஏப்பா, அதாவது நாங்க கோயிலுக்கு முன்னாடி தான் கூத்தாடுவோம். ஐயோ பாத்தீங்கன்னா நீங்க சாமி கண்ணு நோண்டி போடும். அப்புறம் முன்ன எங்க தான் ஆடுறது? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஆட மாட்டோம். 4 செவத்துக்குள்ள மட்டும் தான் ஆடுவோம். சாமி, இப்ப நீங்க வந்து ஒரு வேஷத்துக்கும் ஒரு துணி போட்டுட்டு வரீங்க. எவ்வளவு செலவு வந்த துணிக்கெல்லாம்? 10,000 15,000 ஆகும். எதுக்கு சாமி அவ்வளவு செலவு பண்ணி இந்த மாதிரி துணி எடுக்கணும்? நாங்க ஆடுற கூத்துக்கு துணியே தேவையில்லை. ஐயோ யார் சொல்றீங்க? பாரு விசில பறக்குது பாருங்க. சரி சரி. அவர் நாங்க ஆடுற துணிக்கு, நாங்க ஆடுற கூத்துக்கு துணியே தேவையில்லைங்க. இந்த மாதிரி காசு போட எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் போனா போதுன்னு பாக்குறேன். ஏண்டா சாமி கிட்ட வந்து புருஷன் பொண்டாட்டி ஆடுற ஆட்டம் எல்லாம் இங்க வந்து சொல்றியா? வீடு புடுக்கா சொல்றேன் பாரு. அகடத்திற்கு விகடமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். நந்தீஸ்வரா, சபைக்கு வணக்கம். நாம் நடத்தக்கூடிய நாடகம் கருமாரியம்மன் பிறப்பு. ஏய், ஆமாங்க. இது இன்னொரு வரைக்கும் என்ன கூத்து நினைச்சா? இன்னொரு இருட்டடி புடுக்கா சொல்றேன் பாருங்க. இல்லையாடா, அதாவது கருமாரியம்மன் பிறப்பு, கபாலாசுரன் வதம். யாங்க நீங்க வேற தலைவர் யாரு அது சொல்லலைங்க. நான் சொன்ன நடந்தா அவர் சொன்னாரு. அவர் தலைவர். ஆமா பாரு, அவர் யார் சாப்பிட்டு பண்ணீங்க அப்ப கூப்பிட்டு சொன்னாரு என்கிட்ட, கோமாளி தம்பி நீங்க ஆடுற நாடகம் வந்து கருமாரியம்மா பிறப்பு கிடையாது. அது மணி 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் முடிச்சிடணும். கருமாரியம்மா பிறப்பு 11 மணில இருந்து வெடி வரைக்கும் என்ன நாடகம்னு கேட்டாரு. இருட்டடி விரி புடுக்கா சொல்றேன் பாரு. எனக்கு தேவையில்லாது. நாளைக்கு கொள்ளக்காரருக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். சத்திர பக்கம் வச்சிருக்கீங்களா? என்னவா? அதுதான் தாய்க்கு புலி இல்ல என்னமோ. சாக்கு புலி. சாக்கு புலி. என்ன புலி? சாக்கு புலி. ஐயோ நடத்தக்கூடிய நாடகத்திலே கருமாரியம்மன் பிறப்பு, கபாலாசுரன் வதம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வந்திருக்கும் சமயத்தில் நான் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவன், என்னுடைய பெயர் என்ன, என்னால் இந்த கதையில் என்ன ஆகப் போகிறது தெரியுமா? சொன்னால் தெரியுங்க. சொல்லி வருகிறேன்.
இந்த மகன் சப்த சாகாரம் செத்த சாவரான் 14 உலகம் நடப்பன பரப்பன நீந்து வகை ஊறு வகை சுருளி 33 தேவர்களுக்கும் 46 சிவார்களுக்கும் எண்ணல் என்னுடைய அஸ்தத்திற்கு பாலகர் சித்தகாந்தர் மகாமனிதர் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவதேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் விளங்கக்கூடிய உலகத்திலே முதல் கடவுளாய் விளங்கக்கூடிய 2011 நேற்றம் படைத்த பாராமணி தரித்த பரமேஸ்வரன் என்று தெரியாம தாங்கள் வந்து தவற பேசியிருந்தா தாங்கள் தான் மன்னிக்க வேணுங்க. உலக தந்தையடா சாமி. அப்படி இருந்தாலும் தாங்கள் இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாத்துக்கும் இருக்கு 2 கண்ணு, உங்களுக்கு மட்டும் 2011 கண்ணுன்னு சொன்னீங்களே, அந்த 2011 கண்ணு எங்க இருக்குது? நன்றாக உற்றுப்பார், என்னை பார்த்தால் உனக்கு தெரியுமே. தெரியுதுங்க. என் கண்ணுக்கு தெரியுது. மொத்தம் 3 கண்ணு தெரியுது. வலது கண்ணு 1, இடது கண்ணு 1, நெட்டி கண்ணு 1, மொத்தம் 3 கண்ணு தெரியுதுங்க. இன்னும் 2008 கண்ணு எங்க? அப்படியா? அதற்கு விளக்கம் கேட்கிறாய். அட நானே நம்பிக்கிறேன். எங்க பாரு. அவங்க 1008 வேலைக்கு போவாங்க. அப்ப சொல்றேன், நானும் பின்னாடி வரேன். நான் நேரம் நந்திக்கு நந்தி வாகனம், நந்தி வாகனம் இருக்கிறதுல ஆமாங்க. அதுக்கு 2 கண், 2 கண்ணு, உடுக்குக்கு 2 கண், உடுக்கிக்கு 2 கண்ணு, மந்தைக்கு 2 கண், மந்தைக்கு 2 கண்ணு, கங்கைக்கு 2 கண், 2 கண்ணு, எத்தனை? 8 கண்ணுங்க. 8. ஆதி சிவனாகிய எனக்கோ 3 கண். மொத்தம் 11 கண்ணு. 11. என்னென்ன வேணும்? ஏங்க என்ன 2000 கண்ணுக்கு விலை வேணுமே? என்னென்ன? 2000 கண்ணுக்கு 2000 கண். ஆமாங்க. அன்றாடும் என் அங்கத்திலே ஊர்ந்து செல்லுகிறது ஆதி சேசன் என்று சொல்லக்கூடிய பாம்பு. இந்த பாம்புக்கோ தலையானது 1000 தலை. 1000 தலை. 1000 தலைக்கு ஒரு தலைக்கு 2 கண்ணுனா 1000 தலைக்கும் எத்தனை தலைவர? 2000 கண்ணு. 2000 ஒரு 11 சேர்த்துக் கொண்டால் 2011 கண்ணு. சாமி கடவுளே. நான் வெளியே வந்தவுடனே ஆளுக்கு 10, 20, 50 என்று நன்கொடை கொடுத்தார்கள் ஆண்டவனுக்காக. அதாவது இந்த சிவனுக்கு மாதேஸ்வரனுக்கு கொடுத்த அண்ணவருடைய குடும்பம் எல்லாம் ஆள் போல் கரைச்சு அருள் போல் வேறுண்டு பட்டி பெருகி பால்பாடை பொங்கி கூட்டம் குலையாமல் கொண்ட பூ மாடாமல் என்றும் நிறைகளாய் இருக்க வேண்டும். எனக்கு சந்தேகம் முடிச்சு விடுது. நீங்க போங்க. நான் வருகிறேன். சாமி இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்துருச்சு. என்ன? அது என்ன சார்? பின்னாடி வரும்போது என்னடா? என்ன சந்தேகம் கேட்கல? ஏங்க இப்ப கல்யாணம் காது குத்து ஏதாவது நோம்பி போடுறாங்களே, உன்னுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்க வேண்டும். என்னடா உனக்கு சந்தேகம்? அடே கல்யாணம் காது குத்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பந்தல் போடுறாங்க. அந்த பந்தலுக்கு முன்னாடி வாழை மரம் கட்டுறாங்க. அந்த வாழை மரம் எது கட்டுறாங்க? என்ன காரணம்? என்ன? ஏய் குஞ்சு ஒத்த குஞ்சம் கமெண்ட்.
அதாவது அந்த வாழை மரம் எதுக்கு கட்டுறாங்க? எதுக்கு என்ன காரணமா கட்டுறாங்க? கல்யாண காட்சி மங்களகரமான ஒரு விழாவுக்கு நோடி போடுறாங்க. அப்படியே பந்தல் போடுறாங்க. அந்த பந்தலுக்கு முன்னாடி அந்த பந்தல்ல 2 வாழை மரம் கட்டுறாங்க. அது எதுக்கு கட்டுறாங்க? அதாவது திருவிழாவுக்கு பந்தல் போட்டு வாழை மரம் கட்டுறாங்க. அது எதுக்கு? ஆமா, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா எல்லா விஷயங்களுக்குமே வாழை மரம் கட்டுவாங்க. எதுக்கு கட்டுறாங்க? எதுக்காக? அதாவது தன்னுடைய சொந்த பந்துக்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வராங்க. இப்ப வர்ற கூட்டத்தை விட இன்னும் மென்மேலும் வாழையடி வாழையாக அந்த வம்சமானது வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் முத வரும்போது அந்த வாழை மரத்தினுடைய முகத்துல முடிக்கணும். அதுக்காக தான் நல்ல ஒரு காரியங்களுக்கெல்லாம் அந்த வாழை மரத்தை கட்டுறது. வாழை மரம் அதுக்காக கட்டுறாங்க. வாழை மரம் அதுக்கு கட்டுறீங்க. வாழை மரம் ஏன் கட்டுறாங்க? நீங்க ஆடிக்கல நான் சொல்றேன். பொறுமையா சொல்லுப்பா, ஒண்ணும் அவசரம் இல்ல. பொறுமையா தான் சொல்றேன். அந்த வாழை மரம் எது? ஐயா கம்பெனி ஐயா உட்கார்ந்து தண்ணி குடிங்க. அந்த வாழை மரம் எதுக்கு கட்டுறாங்கன்னா, வாழை மரத்தை எதுக்காக கட்டுறாங்க? அந்த வாழை மரத்தை கட்டாத விட்டா கீழே சாஞ்சு போயிடும். அதுக்குதான் அந்த வாழை மரத்தை கட்டி வைக்கிறாங்க. எனக்கு தெரியாம போயிடுச்சு. வாழை மரம் வெட்டிட்டு வராங்களே, அப்படியே உடனே வச்சா நிக்குங்களா? கட்டி வச்சாதான் நிக்கும். அதனால வாழை மரம் கட்டி வைக்கிறாங்க. சந்தேகம் முடிக்கிறது வருகிறேன். என்ன இது என்னங்க? கல்லு. கல்லு. கல்லிலே கலை வண்ணத்தை கண்டார்கள். வண்ணத்தை கண்டா கலை புண்டத்தை கண்டா. கல்லுல தான் எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன இந்த கல்லு தண்ணியில போட்டா ஏன் முழுகுது? என்ன காரணம்? ஏண்டா வெயிட்டான பொருள் எந்த பொருள் போட்டாலுமே தண்ணிக்குள்ள முழுகும். நாமளே குதிச்சாலும் நம்ம முழுகுறோமா இல்லையா? ஆனா கை கால் இருக்குது, நீச்சல் அடிச்சிட்டு வந்துடுறோம். இந்த கல்லு வந்து வெயிட்டா இருக்கிறதுனால தண்ணியில முழுகுது. இந்த கல்லு அதுக்கு அவசரம் முழுக முடியாது. இந்த கல்லு ஏன் தண்ணியில போட்டா முழுகுதுன்னா, இந்த கல்லுக்கு வந்து நீச்சல் தெரியல. இப்ப நாம வெயிட்டா அதுவும் இல்ல, இந்த கல்லுக்கு வந்து கை கால் தெரியாது. இப்ப நாம வெயிட்டா இருக்கோம் இல்லைங்க, தண்ணியில வந்து ஏன் மிதக்கிறோம்? கை கால் இருக்குது, நீச்சல் மேல. சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ அறிவாளிதான். ஆமா, நான் இல்லன்னு சொல்றேன். சரி, போயிட்டு வரேன். சாமி, இன்னொரு சந்தேகம். என்ன? இப்ப தோசை ஊத்துறாங்க இல்லைங்க, அந்த தோசை ஏன் திருப்பி போடுறாங்க? ஏண்டா பூஜையை புடிச்சு மட்டும் ஏண்டா தோசை 2 பக்கம் வெந்தாதானே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் திருப்பி போடுறது. தோசை வியாபாரத்துக்கு திருப்பி போடுறாங்க. தோசை அதுக்கு திருப்பி போட கிடையாது. தோசை ஏன் திருப்பி போடுறாங்கன்னா, அந்த தோசையால திரும்ப முடியாது. அதனால தான் அவங்க திருப்பி போடுறாங்க. என்னையா இவங்கிட்ட ஒரு குடமா இருக்கு. சரி சரி சரி, இருந்தாலும் ஒரு விஷயம். இந்த பக்கம் போனதான் சந்தேகம் வருது. நீங்க இப்படி போங்க. இப்படி போங்க. இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அனுப்பிட்டாலும் சந்தேகம் வருது. இப்ப நம்ம வந்தோம்னா இந்த ஜீப், இந்த வண்டி, அந்த வண்டி ஏன் நிக்குது? என்ன காரணம்? மறுபடியும் கூத்தாடிட்டு நம்ம ஊருக்கு போக வேணாமா? அதுக்காக நிக்குது. இந்த வண்டி அதுக்கு நிக்குது. அந்த வண்டி அதுக்கு நிக்க கிடையாது. ஏன் நிக்குதுன்னு யாருகள் நான் சொல்றேன். அந்த வண்டி ஏன் நிக்குதுன்னா, அந்த வண்டி கண்டு உட்காரத்துக்கு பொச்சு கிடையாது. பொச்சிருந்தா அதை உட்காந்துருக்கும். வேற வேலை பாரு. போயிடும். இன்னொரு சந்தேகம். இப்பதான் பெருத்த சந்தேகம். இங்க இருக்கிறீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சந்தேகம். இப்ப இடப்பக்கத்துல உட்கார தெரியுங்களா? உமா சக்தி பார்வதால் அந்த அம்மா ஒண்ணுக்கு வந்தா கீழே போயிடுறாங்க. உங்க தலைமையில வச்சுக்கிறீங்களா? கூத்தியா 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 கூத்தியா. அது ஏன்டா ஏலம் போட்டு சொல்ற? சரி, உங்க கூத்தியா கூத்தியா சொல்லக்கூடாதா? சரி, உங்க ஸ்டெப்னி மறைமுகமாக சொல். அதாங்க ஸ்டெப்னி. அந்த டயர் பஞ்சராவன அந்த டயர் மாட்டேங்க. இளைய மனைவி. ஆமா, இரண்டாவது மனைவி சின்ன பொண்டாட்டி உங்க கூத்தியா. சரிங்க, அந்த அம்மா ஒண்ணுக்கு கீழே இறங்கி போயிடுறாங்க. நாளை உட்கார தெரியுங்களே, அந்த அம்மா கங்காதேவி அம்மா. அந்த அம்மா ஒண்ணுக்கு வந்து எங்க போவாங்க? இந்த பொம்பளைங்க சமாச்சாரம் தான் உனக்கு தெரியுமா? வேற உனக்கு தெரியும். ரொம்ப நல்லா சந்தேகம். இந்த ஒண்ணுக்கு போறது 2க்கு போறது உனக்கு தேவையா? அதுதான் சந்தேகம். என்ன தலைவரே, நம்ம ஒரு சந்தேகம் யாருக்கு கேட்க முடியும்? கடவுளுக்கு தான் கேட்க முடியும். தலைவரா இருக்கிறார். என்னன்னு? அந்த அம்மா ஒண்ணுக்கு வந்தா எங்க போவாங்க? தலையில் குடி கொண்டிருக்கக்கூடிய கங்கையானவள். இப்ப இந்த அம்மா கீழே இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒண்ணுக்கு வந்தா கீழே இறங்கி போய் எங்க விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த அம்மா ஒண்ணுக்கு எங்க போவாங்க? அப்படியா? கூத்தியா. அட, நீ கஷ்டப்பட்டு ஆடுற. ஆடும்போது என்ன வருது? உடம்புல இருந்து வேர்வை வருது. அந்த வேர்வை நாக்குல எடுத்து வச்சு பாரு, உப்பு கறிக்குது. அந்த வேர்வை தான் கங்கையினுடைய சிறுநீர். சிறுநீர்னா அதான்டா நீ சொன்னிய மூத்திரம். ஆமா. அப்பா,
சரி அந்த அம்மா மூத்திரம் போறது அப்படி அந்த அம்மா பிய இப்படி போயிடுவாங்க மேல பாத்ரூம் கட்டி கொஞ்சம் மறைமுகமா சொல்றேன். என்ன மனம் கழிப்பது எப்படி? மனம் கழிப்பது எப்படி? மனம்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஐயா உனக்கு தெரியுமா? அதெல்லாம் வருஷ பார்க்கலாம். ஐயா மலம்னா உனக்கு தெரியுமா? தெரியாது. பின்னா தெரியுமில்ல? பா மலம்னா தெரியாதுங்க. பின்னா தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அம்மா பிய மேல பாத்ரூம் கட்டி வச்சிருக்கீங்களா? அந்த வேர்வை வந்த இடத்துல நல்லா தெரியும். என்ன வருது? அழுக்கு வருது. அந்த இடத்துல மூந்து பாரு. அதுதான் மங்கையினுடைய மலம். அந்த அம்மா பிஜி பேடுறது சாமி உங்க தேவைக்கு எடுத்து கூத்தார தலைமையில வச்சுப்பீங்க. அந்த அம்மா பிஜி பேடுறது மோசம் ஓடுறது அப்புறம் எங்க மாதிரியாவா? கங்கையானவள் தலையிலே குடிகொண்டு இருப்பதனால் ஆதி சிவனாகிய என்னுடைய ஜடாபாரத்தில் அமர்ந்திருப்பதனால் உலக மக்களுக்கெல்லாம் எனக்கு எப்படி ஏற்படுகிறதோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது அனுபவித்துதான் தீர வேண்டும். இப்பதான் ஒரு பெருத்த சந்தேகம். எனக்கும் எங்க கவுண்டருக்கும் பெருத்த சந்தேகம். இப்ப 1க்கு 2க்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. அந்த அம்மா அந்த பொம்மைகளை மாசு வரும் வீட்டுக்கு தூரம் போறாங்களே அந்த அம்மா எப்படி போவாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கோமாளி இதுக்கு எனக்கே தெரியும். இல்ல மகளிர் பஸ் ஃப்ரீ. எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம் வந்துடலாம். ஃப்ரீ தான். ஆமா மங்கை சமைந்தால் கங்கைக்கு செல்லுகிறாள். அந்த கங்கையே சமைந்து விட்டால் எங்கே போவது அப்படின்னு கேட்கிறான். அதாவது நந்தீஸ்வரா, நான் மாதத்தில் ஒரு முறை தில்லையில் சென்று நடனம் புரிவது. நடனம் என்றால் சாமானியப்பட்டதல்ல. ருத்ரதாண்டவம் ஆடுவேன். அப்படி ருத்ரதாண்டவம் ஆடும் சமயத்திலே என் அங்கமெல்லாம் பொங்கி வேர்வையாக கொட்டும். அப்படி நெற்றிக்கண்ணை திறப்பேன். நெற்றிக்கண்ணை திறக்கும் சமயத்திலே அக்னி சுவாலயமானது ஏற்படும். அப்படி அக்னி சுவாலயத்திலே அந்த உதிரமானது விழுந்தவுடனே அது என்னாகும்? அப்படியே குங்குமமாக மாறிவிடும். சரிங்க சரிங்க. அப்ப அந்த அம்மா வீட்டுக்கு தூரம் போறதா? சரி சரிங்க. சந்தேகம் முடிச்சு இன்னும் ஒரு இந்த சந்தேகத்தை மட்டும் விட சொல்லுங்க. ஏங்க இப்ப தமிழ்நாட்டுல எத்தனையோ கடை இருக்குதுங்க. லட்சக்கணக்கான கடை இருக்குது, கோடிக்கணக்கான கடை இருக்குது. அந்த கடையெல்லாம் ஒரு நாளைக்காவது லீவ் விடுறாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல லீவா விடாத கடை என்ன கடை? எல்லா கடையும் லீவு இருக்கும்டா. இல்லைங்க நான் சொல்ற ஒரு கடை அந்த கடை லீவே கிடையாது. எந்த நாளும் வாயில ஓடின மகளே இருக்கும். அது என்ன கடை? அது என்ன கடை தெரியுதுங்களா? அதுதாங்க சாக்கடை. சாக்கடை கேட்கறது லீவ் விட்டுக்கிறாங்களா? ஐயா உருன்னு பாக்குறேன். உன்னுடைய கதைகளை பேசுவதற்கு நான் வரவில்லை. என்னுடைய கதைகளை இன்று முடித்தாக வேண்டும். அதனால் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இது என்னது? சித்துடுக்கு. சித்தம் கொடுக்கா? சித்து உடுக்குடா. இது உடுக்கீங்களா? அடிச்ச சவுண்ட் வருங்களா? சரி இது என்ன கொட்டை தொங்குது? பேய் ஓட்டுற கூட குடிக்காட்டுறது என்ன வேணும்? அவர்தான் சந்தேகம் குடி. இதனால ஒரு விஷயம் நந்தீஸ்வரா, அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் நாங்கள் 3 பேர். சிவன், விஷ்ணு, பிரம்மா. பிரம்மனுக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. ஆமா. மாயவனாய என் பெருமாளுக்கோ உலகபுர பஞ்சத்திலே துஷ்டர்களை சிருஷ்டி பரிபாலம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் மாயவன். இந்த சிவனுக்கு என்ன வேலை? இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு படிகளக்கக்கூடியது. ஆமா. வேண்டும் வரத்தை கொடுப்பது, படிகளப்பது. இது என்னுடைய வேலை. அதிகாலை ஆகிவிட்டது. சுக்லாதேவி குமாரன் சூரிய பகவான் தகதகா என்று உதயமாகி கொண்டிருக்கிறார். அதனால இப்பொழுது நான் சென்று பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பக்தருக்கு நான் வரமளிக்க செல்ல வேண்டும். சந்தோஷமாக சென்று என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நான் அழைத்ததாக அழைத்து வா. எப்படி இருக்கு? உமா சக்தி பார்வதியாக்கப்பட்டவள் சபைக்கு தருப்பார்.
பாப்பா சொல்ற யார சொல்ற பாப்பா சொல்ற சில்லற குடி நாடு கூட சில்லற வச்சுக்கிறேன். நீ சில்லற இல்லையா? சில்லற என்கிட்ட இல்ல. சரி ஓகே விட்டுரு. ஒரே சில்லற வியாபாரம் இல்ல. ஏய் டாடா தம்பி டேய் இப்படி திரும்பி போங்க. எந்திரிச்சு உட்காருக்கா 50 ரூபாய் சில்லற கூட அப்பேல என் உயிரை வாங்குற வரையறு பாப்பா சொல்றீங்களா? ஏய் மட்டும் தான் கூடு குடுடா. குடு 10 ரூபாய் தான் நம்ம கொஞ்சம் 10 ஜாஜா மச்சான் மாட்ட கொஞ்சம் வா பாடாதாங்க. அதான் நாயே டேய் என்ன வே இப்படி பண்ணி பேர் சும்மா விட முடியுமா நம்ம பாத்துக்கிட்டே இரு. ஏய் எத்தனை பேருக்கு நான் பாத்துருப்பேன். ஐயா எத்தனை பேத்த பாத்துருக்காடி என்ன பேர் பாத்துருக்க முடியாது. ஐயோ ஐயா என்னடி ஏழு வெள்ள பத்திரம் அடியா சண்டாளி நல்லா இருக்கிற அறிவு நான் எப்ப போவேன் அண்ணே இந்த நெருஞ்ச கூட்டத்துக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் இப்படி வை வணக்கம். டேய் நல்லா இருக்கிறாடா அருமையா இருக்கிறாடா. ஐயோ என்னடி பாக்குற? ஏய் பாத்தியா தேவடியா பரிதாச்சு முண்டை முன்னாடி பாக்குற நல்லா இருக்கிற அருமையா இருக்கிறேன். நல்லா அப்படியே மஞ்ச 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 மஞ்சேன்னு இருக்கிறேன். ஐயோ ஒரு நக்கு என்னடா என்னடி என்னடா ஏய் என்னடா ஏய் 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 என்னடா என்னடா நீ செவரி கிடையாது என்னடி முறைக்கிற? வால் ரூட்ல வர்றேன் கத்துற மாதிரி. எல்லா பொம்பளை இடத்துல பேசுற மாதிரி எங்க இடத்துல பேசக்கூடாது. அந்த செவரி மட்டும் விட்டுட்டாலும் தெரிஞ்சிருக்கு என்ன பண்ண. தலைவர் கொஞ்சம் நவுந்து உட்காந்துருக்காங்க. இப்ப பாருங்க பல 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 பார்க்கலாமா? யாரும் தெரிஞ்சா இந்த முறையில பேச மாட்டேன்.
அருணி ஏடா ஏடா வாடி போட்டு கூப்பிடுற ஏடா யாரா வாடி போட்டு கூப்பிடுற ஏடா வாய் அப்படி போ பண்ணாத ஏடா ஏடா வாய் எப்படி போகுது அடிக்கிறியா ஏடா நாதிர முண்டை இப்படி அடி ஏடா இப்படி அடினா ஒரு இடத்துல செத்து போயிடுவேன். தப்பு தப்பு பேசுறேன்னா எனக்கு பிடிக்காது. ஐயோ அம்மா ஐயோ இனிமேல் எல்லாம் என்னடா எங்க எவத்தை பார்த்தாலும் என்பது எப்படியாடா அப்படி தெரியுங்க மாதிரி வைப்பேன். கையே உடனே அம்மா சரி கை வைப்பியா காலில் விடுறமா சத்தியமும் ஓகே அடிச்சு உண்மையில சத்தியமா அடிச்சு விட்ட போட படிக்கிறீ இந்த அடிக்க அப்படியா சும்மா சும்மா பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். அம்மா அதே தான் ஆமா. நீ யாரா ஓய், வாக்கா. வாடா எழுந்துச்சு வாடா வாடா வா ஒரே நீ அவளை கூப்பிட்டு உண்மையில ஆம்பளையா இருந்தா ஏய் உண்மையில ஆம்பளையா கூப்பிடா ஏய் கூப்பிடா வர மாட்டேன் கூப்பிடா ஆம்பளை தானே ஆம்பளை கை வைப்போம் பரவாயில்லையா யாரு அவன் கை வச்சு நான் அப்படியே சொல்லி கூப்பிடு வாடா டேய் வாடா ஓய் ஓய் ஏன்டா என்ன சொன்னீங்க அண்ணா ஏன்னா என்ன தம்பி ஏன்னா ஏன் தம்பி அண்ணா ஏன் கண்ணு கண்ணாடி போட்டுக்கிட்ட ஐயோ அண்ணா ஏன்டா உட்காரா கண்ணி அண்ணா இறந்திருக்கட்டும் வேற நாடகத்துல வச்சுக்கலாம் இந்த நாடகத்துல பேச வேண்டாம் இப்ப யாருன்னு தெரிஞ்சா அப்படி பேச மாட்டேன் அதனால நான் ரெண்டு பேரும் சேர்த்து ஒத்து போயிடலாம் சத்தமா 3 ரோட்ல சோளக்காட்டுக்கு போயிருங்க. அண்ணா 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 அம்மா இப்ப திரும்ப டேய் அம்மா டேய் டேய் இப்ப சொல்ல மாட்டேன் நான் சொன்ன என்னடி ஓடாதான் திருக்கிறீர ஏய் அம்மா தெரியுமா எப்படி அது மாதிரி பொம்பளை அடிச்சிட்டியா இல்லம்மா குடிச்சு இலவு போட்டு போக மாட்டேன்டா ஆஹா குடிச்சு இலவு செத்து போனாங்க வச்சுக்க ஆமா அவ இலவு கூட போக நீ மாட்டேன் எப்படி போவ நீயே புள்ள போது போட்டுட்டு படுத்துக்க நீ தெளிவா இருந்தா குடிக்காரி ஜாவுக்கு போவ மாமா அது மாதிரி பொம்பளையா இல்லம்மா அப்ப பழம் சாப்பிடுறியா நான் சாப்பிட மாட்டேன் நீ ஏன் சாப்பிடுங்க என்னடி ரங்கம்மா புள்ளாடி பண்ணலடா என்னடா பாருவே அண்ணா கண்ணே இருந்தா இருக்கட்டும் ஆனா இன்னொரு பாட்டு இருக்குது கேக்குறியா நோ 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 ஒரே நோ 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 சரி சொல்லு இருந்தா இருக்கட்டும் நாமளே பேசி கொண்டுதால் டேய் பால் பூச்சிமா பால் பூச்சா ஆமா உங்க வர எவ்வளவு ரத்தம் குடிச்சிருக்கு பூச்சி எல்லா பூச்சி இருக்குது பால் பூச்சி இருக்குது இந்த பூச்சி பால் மட்டும் தான் குடிக்கும் தப்பு தப்பு பேசுறேன் உனக்கு நாக்காரு நீ நாசமாத போக நீ மாசமா இருவேன் நீ சத்தியமா சொல்றது இப்படியே தான் போற இப்படி போக மாட்டேன் இப்படித்தான் போவேன் இந்த ஆத்த ஒரு கட்டு எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க ஒரு கண்டி எண்ணெய் பத்தாத குடும்பம் பெருச்சு ஒரு 5-6 லிட்டர் கொடுக்க சொல்லு ஏய், நீ சத்தியமா சொல்ற
என்னடி வாயை படிச்சுட்டு கஞ்சி இருக்கிற அப்படியே சொல்லி ஆ, அண்ணா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து அண்ணா பழனிசாமி மாமா தேங்கி விடுவேன் ஆமா சத்தியமா சொல்றேன் மாமா ஆமாம்மா சத்தியமா சொல்றேன் சரிம்மா நம்ம 2 பேரும் ஒத்து போயிடலாமா சரி கரும்பு போலாமா சுவாவு உரிக்கிறதுக்கு ஒற்றுமை போயிடலாம் அப்படி சொல்லு அண்ணா என்னாச்சு அண்ணா என்னாச்சு என்னாச்சு அண்ணா என்னாச்சு வாயை கூடு புடி புடி படி ஏய் தாடா ஏதுமா கேளுடா ஏன்டா ஆபரேஷன் பண்ணி வந்தாடா கேளுடா போடா போடா ஏடா பேட் எடுத்து பிடிச்சிடுறா ஏய் என்ன வந்த பையன் கம்மன வா யாரா அந்த பையன் அது? ஐயோ ஏடா பேட் எடுத்து பிடிச்சிடுறா அதே டைலர் ரொம்ப லூசா தேச்சு விட்டான் இருந்துட்டான் நாமளே பேசிக்கிட்டு இருக்கான் யாரு வாங்கி? வேற மேடம் இருந்தாலும் இப்படி மௌரம் பேசவில்லை நாளை பிறந்த அப்பர்களும் பெண்ணாக பிறந்த தாய்மர்களும் சிறியோர் பிரியார் மற்றும் மாணவி மக்களும் இந்த சபையில வந்து நாடிச்சை காணுதிருக்கலாம் இப்படி மௌரம் பேசவிக்கு நமது கலைக்குழு சார்பாக மனைவித்தர் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து வணக்கம் இப்படி மௌரம் சபையிலே எனக்காக சொந்த பந்தலும் அனைத்து பொருளுமே ஆளுக்கு 10 20 ஏய் என்ன கூத்தாட வரதுல மாடுமா பிடிச்சு வந்தேன் ஆனா அவனுக்கு பசி எடுத்துட்டா சாப்பிட போறான். பசி எடுக்குது மச்சி பிள்ளை திங்கிறேன் ஆளுக்கு 10 20 இப்படி வாரி வழிக்கு நல்ல உள்ளத்துக்கு நானும் பொண்ணு பக்கம் உள்ள அரசுப்பட்டு வாழ்ந்து பெண்ணு பொண்ணு பக்கம் இல்ல தாரு மாத்தி பிரச்சனை வாடல கிடக்கிற மாதிரி தான் இங்க பாரு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பரிசு எழுத்து சாந்துக்கிட்டு ஆயா ஒரு களைப்பா இருக்குமா வேலைக்கு போயிட்டு போக களைப்பா இருக்கும் ஆமா சாமி என்ன அதனால ஏமா எல்லாம் புதுசா ஆமா சரி சரி. எங்க வாங்க போய் வைக்கணும் அப்படியா சரி சாமி ஏன் இருந்தாலும் மௌரம் பேசவில்லை எனக்காக வாரி வழிங்க நல்ல உள்ளத்துக்கு நல்ல உள்ளத்துக்கு இந்த ஆணு பொண்ணு பக்கமுள்ள அரசப்பட்டு வாழ்ந்து பெண்ணு பக்கமுள்ள பெற்று பெருகி எந்த பக்கம் போனா தங்குமா இருந்து எந்த நோய் இல்லாமலுக்கு சீரை சிறப்போடு வாழும் சொல்லி இந்த உழைத்திர தெய்வத்தை அழைத்து வேண்டினேன் நன்றி வணக்கம் 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 இருந்தாலும் இப்ப நம்ம மௌரப்படி செவில நடத்தக்கூடிய நாடகம் என்ன தலைவர் ஏன் வேட்டி அவதிரி திரியிற போல பார்த்தோன்னே அவர் வேட்டி அவுந்து போச்சு பொடிச்சு அதைத்தான் கட்டுறாரு பின்ன என்ன அப்படி ஒரு வயசான காலத்துல பாத்துக்கா சரிப்பா இருந்தாலும் இருக்கட்டும் ஆமா கண்ணு இருந்தாலும் இப்ப மௌரப்படி செவில நடத்தக்கூடிய நாடகம் என்ன அருமை நாடகம் என்ன நாடகம்? அருமாரியம்மன் பிறப்பு கபாலாசுரன் மதை இன்று நாடகத்தை நான் வந்து எப்படியா யார் தெரியுமா யாரு கண்ணு? அண்ணா, சொல்றேன் ஒண்ணு மட்டும் கேட்கணும் சரிம்மா நாது பாவம் அம்மன பருவதர் ராஜன் பெற்ற அடியே நம்பரமச்சி
அம்மா இந்த ராஜ்யத்துக்கு நாம தம்பியா இன்னிதான் உமா பார்வதி. அப்படியா அம்மா? நாக்கு எப்படி காட்டக்கூடாது. தலைவர் உமா சக்தி பார்வதியாக இருந்தாலும் ஆதி சக்தி. சரிம்மா அப்படியே இருந்தாலும் சக்தியில் என்றால் ஆமா ஆமா ஏண்டா தண்ணி கூட மொண்டு குடிக்க முடியாதுமா சத்தில் என்றால் அப்படியே இருந்தாலும் ஏமா நீங்க எப்படி பாருங்க நீ எப்படி என்னம்மா சாபத்து கொடுத்து விடுதேன். ஒரே சாப்பாடு ஒண்ணு அருமையான சாப்பாடு பருப்பு சாம்பார் கத்திரிக்காய் போட்டு சாபத்து கொடுத்து உண்டா சாம்பாரா அருமை சூப்பரா இருந்துச்சுமா. ஏய் சத்தியமான சாபத்து கொடுத்துருவேன். இந்த சக்தி பார்த்து நினைச்சாலும் எதிரே சாதிப்பா. சரியா? ஏமா என்ன நீங்க எது வேணாலும் என்ன நினைச்சாலும் அது எது வேணாலும் செய்வீங்களா? எதிரே சாதிப்பே சாமிசாமே இருப்பீங்கம்மா. எங்க வீட்டுல இருந்து கோட்டை கடைக்கு போறது 7 கிலோமீட்டர் போகணும். சாமிசாமே இருப்பீங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கொண்டு கோட்டை கடை வைக்க சொல்லும். வீடு வாசல் சுத்தமா இருக்கணும். அதுதான் இருக்குதுமா. சுத்தம் பண்ணிட்டேன். இல்லையா அல முள்ளுக்காடு இருக்குன்னு சொல்றாங்க. அம்மா உமா சக்தி பார்வதியாக இருந்தாலும் எப்படி பாருங்க அப்பா யாரு தாய் தெரியல. நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த ரகசியமே வேற. நான் எப்படி பிறந்தேன்னா எங்க அம்மா சந்து விட்டா எங்க அப்பா விந்து விட்டான் நான் வந்து விட்டேன். அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? ஆமாம்மா. நான் எப்படி பிறந்த தெரியுமா? நீ எப்படி பிறந்த? நீங்க எப்படி பாருங்க என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? நான் இப்படி தப்பு தப்பா பேசுறேன். அந்த மாரியைகள் தப்பா பேசிருப்பேனான்ட்டு பஞ்சராய் போச்சுக்கிறேன் கிஞ்சராய் போச்சுக்கிறேன் என்ன இல்லம்மா நீங்க எப்படி பிறந்தீங்க? அதே மாதிரி அப்படியே ஒரு கட்டி பிடிச்சிக்கா கட்டி பிடிச்சிக்கா கட்டி பிடிக்க நான் பிள்ளைபுரத்திலே வாழ்ந்து கொள்பற்றேன் முனி அண்ணப்பா அவர்களும் அவங்க சொந்த பத்திரையும் நான் பேரு மதிப்புரிய நல்லுள்ள படித்த தாயா வளர்க்கூடிய அம்மா பேர் குஞ்சாயி குப்பாய் அம்மா அவர்களும் அவங்க சொந்த 20 ரூபாயும் பார்வலி இருக்கிறாங்க. இவங்களுக்கு நாடு பொண்ணு பக்கம் உள்ள அரசு பட்டு வாழ்ந்து எந்த பொண்ணு பக்கம் உள்ள பெற்ற பிறகு எந்த பக்கம் போல தங்கம்வா இருந்து எந்த நோய் நாளைக்கு திருப்போடு வாழும்னு சொல்லி இந்த உலகத்திற தெய்வத்தை அனைத்து வடிவம் நன்றி வணக்கம். வணக்கம். அப்படிதான் பிறந்த நீங்க எப்படி பாருங்க நான் எப்படி பிறந்ததுமா ஓய் எப்படி பாருங்க ஓய் எப்படி பாருங்க நாக்காண்ட போகுது என் நாக்கு அப்படித்தான் பழகு தோசை மணி 12 மணிக்கு மேல அப்படி பிடிச்சிக்கும். அந்த உலகம் பிறக்க முன்னே தலைவரா கொஞ்சம் பொறுமை. உலகமே பெருக்க முடியல. இந்த உண்மையில் நான் பிறந்தேன். சரி
ஓமுகிற அத்திரத்துல பார்க்கடல்ல நடுக்கடலுக்குள்ளேயே நான் பிறந்தேன். அப்படி ஆமா சரி. இப்படி பிறக்கும் போது பெருந்தொடனே நான்கு திசை தேர் பார்த்தேன். மரம் செடி கொடி எதுவுமே இல்ல. அப்போ நல்லா பார்த்துட்டீங்க, மரம் செடி எதுவுமே இல்லையே. ஒரு பெண்ணை பிறந்து விட்டா மரம் செடி இருக்குங்களா அப்படி என்று சொல்லி இந்த மரம் செடி கொடி எல்லாமே நான் பிறக்க செய்தேன். மரம் செடி கொடி எல்லாம் பிறக்க செய்தானோ ஒரு பெண்ணு பிறந்து விட்டா ஒரு ஆடும் தேவையா? ஆண் துணை தேவை. ஆண் துணை தேவை தேவை. இப்படி அப்போ நான் என்ன செய்தேன்? ஓமுகிற அத்திரத்திலேயே ஆனா ஒரு ஆளு பிறக்க செய்தேன். அப்ப ஆளு பிறக்க செய்யல அம்மான்று எழுதுதார்கள். அப்ப வந்துட்டீங்க அம்மான்று எழுதி வருகிறாங்க. யாராக இருக்கும் இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டேன். சரி, இப்ப முதல் கடவுள் யாரு? பிள்ளையார். பிள்ளையார் எப்படி இருந்துச்சு? இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லுதா? நான் சொன்னதால இப்ப பிள்ளை யாரு? இந்த பிள்ளையார் யாருன்னு கேட்டபடியா இந்த கலியுகத்துல பிள்ளையார் பிள்ளையார் விநாயக பெருமாள். அப்போ இரண்டாவது பிறகு செய்த தங்கைன்னு வந்தார்கள். தங்கையில வந்துடுதே. அப்போ இந்த தங்கைன்னு வந்துக்கிறாங்க. அப்ப தங்கைன்னு வந்துக்கும் போது தங்கச்சின்னு வருவாங்களே அவங்கள கணவரா ஏத்துக்க முடியுமா? முடியாது முடியாது என்பதுக்காக அவங்களும் மறுத்து போயிட்டாங்க. அப்போ நான் என்ன செய்தேன்? மறுபடிய சக்தியால இன்னொரு பாடல் பிறகு செய்தேன். அப்போ தேவேந்திர வந்தார்கள். அம்மா கண்ணே தேவேந்திர வந்தார்கள். அப்ப தேவேந்திர வந்து கணவர். ஆமா. அப்போ எனக்கு ஆங்கார் கோபம் வந்து யாரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்தாங்க, அம்மாட்டு வந்தாங்க. இருந்தாலும் தேவேந்திர வந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நல்ல திட்ட முத்து பார்த்தேன். எனக்கும் முக்கண்ணு. ஆமா முக்கண்ணு. ஆனா இன்னொரு கண்ணு சொல்றா என்னாகும்? அவங்க கண்ணுல பட்டானா அவங்க எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. அப்போ நல்ல உத்து பார்த்தேன். பார்த்தோன்னே ஆஹா அந்த அக்கடி சூழாமை வந்து நம்மளை எரித்து விடுமே அப்படின்னு சொல்லி அம்மாற்று ஐயா காப்பாற்று சொல்லி அவர் ஓடி போட்டார்கள். அப்போ எங்க அண்ணன் பட்ட மாயக்கண்ணன் வந்து தங்க பொறுமையேடு எதுக்காக பிறகு செய்யா? எனக்கு ஒரு ஆள் சொல்லி தேவை, அதனாலதான் பிறகு செய்த அப்படின்னு சொல்ல போது அதுக்கு பிறகு நீ இப்படி இருந்தால் உன் கழுவுல பக்கத்துல வர மாட்டாங்க. ஏனென்றால் உன் இடத்துல நெற்றி கழுவு இருக்குல்லவா அதை எடுத்து உன் கழுவுக்கு வைத்தோடு அப்பதான் உன் புருஷன் உன் இடத்துல வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்ல போது அப்போ என்ன செஞ்சா தெரியுமா? அந்த நெற்றி கல் எடுத்து கணவருக்கு வைத்து விட்டார்கள். யாரு? நாயகன். ஆமா வீட்டுடனே அப்போ என்னாச்சு? ரத்தம் இருந்து ரத்தம் ஆறாக போடுது. அடடா இப்படி நம்ம மனைவி திறந்து ஆறாக போகுது. என்ன செய்வது என்பதற்காக இந்த பெருவை கொண்டது நெத்தி வைத்தாங்க. அப்படி அமைத்து பிடித்தார். ஆமா சரி கையடா அந்த நத்தம் அப்படியே விட்டது. சரி அதுக்கு பேருதான் மங்கை பொட்டு. சரி இங்க வைக்கிறது மங்கை பொட்டு. இங்க வைக்கிறாங்கல்ல இங்க வைத்திருக்கிறல்ல அது என்ன பொட்டு? தெரியாதா? தெரியாதா? எனக்கு தெரியாது. சொல்லி தேவையா முண்டா சொன்ன அப்புறம் சொல்லி எனக்கு அப்படி தெரியும். சொல்லுங்களம்மா. ஏமா இந்த இடத்துல வைக்கிறது மங்கை போட்டு. ஏமா இந்த இடத்துல இருக்கு மங்கை போட்டு இந்த இடத்துல வைக்கிறாங்களே அது என்ன கள்ள பிரச்சனை? நல்ல பிரச்சனை. நான் நல்ல பிரச்சனை வச்சுக்கிறேன். இதுக்கு பேரு கள்ள பிரச்சனை இல்ல. மேல என் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டு இருக்குது. எங்க மேலையா? ஆமா மேல அங்க இல்ல. எங்க பயிற்சிக்காரன் இல்ல மெண்டல். சொல்லு. இதுக்கு பேரு மங்கை போட்டு மேல வைக்கிறது கங்கை போட்டு. அடேங்க அப்பா சிரிக்காத பல்லு தெரியுது. அப்ப பல்லு தெரியாத சிரிப்பாங்களா? எப்படி அப்ப பல்லு தெரியுதா? தெரியலையே. தெரிஞ்சேன் தெரியலையே. அம்மா இப்படி சீரிஞ்சிரும் கூட பிறந்து வந்து அம்மா இருவரும் ஒன்றாக சேர்ந்து அம்மா இப்படி இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக மறுபடியும் இன்னொரு குழந்தை பெற்றது செய்தார். யாரு? அவன் பேரு முருகன். அந்த பல்லு மல்ல கோமடத்தோடு நின்று இருக்கிறாரு. ஆமா அப்படிதானே? சரிம்மா. எப்படி சீரிஞ்சிரும் கூட பெற்றதுனாலும் அம்மா வந்து வசீகரடிமா அவளோட கணவர் தங்களை அழைத்து வர சொன்னாருமா. JKKN காலேஜ் பஸ் டிரைவர். அவர் சொத்தது கோமாளிக்கு ரூபாய் 50 ரூபாய் அன்பளிப்பு செய்தார். பேசுங்கம்மா. மன்னரே சாமி
ஆண்டு காலமாய் விட்டது மன்னா. இதைத்தான் வந்து கிடைச்சிருக்கிறேன். கலைமகள் மலைமகள் திருமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியருக்கு முதல்வராய் விளங்கக்கூடிய ஆதி சக்தியே மல்லையும் முள்ளையிரு வாட்சியும் மந்திர சொல்லப்பட்ட பல விதமான மலர்களாக கொண்டு வந்து எங்க பாதத்திலேயே குமித்து பன்னிரவு பார்த்து கல்லறி பட்டு புடுவையால கொடுத்து உங்க மணியாப்பட்ட ஆதி சக்தியாகப்பட்டவள் திருவடியை அடிபடுகிறேன் என்ன ஆசிரியர் மன்னா. என்னுடைய திவ்ய முற்பாதங்களை படித்துவதனால் என்றென்றும் பொட்டோடு மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு கொடுத்த அருள்மொழி ஆகட்டும். இருந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்கலாம் ஆசைப்படுகிறேன். என்ன வார்த்தை கேட்கலாம் அல்லவா? கேளடி. என்னடி ஒன்றும் தெரியாததை போல் கேட்கிறாய்? மும்மூர்த்தி முதல் கடவுளாய் விளங்கக்கூடிய ஆதி சிவனுக்கு என்ன வேலை? அதிகாலை எழுவது, காலை கடவுளை முடிப்பது, நடப்பன பரப்பன நீந்து வகை ஊறு வகை அனைத்து ஜீவராசிகளுக்கு படி இருக்கக்கூடியவன் அல்லவா நான். ஓரெழுத்து பரம்பொருள் ஆகிய இந்த ஆதி சிவனாகிய நான் செல்லாவிட்டால் பார்க்கக்கூடியவர்களா பத்த கோடிகள் மாலாய் போன பரமசிவன் இன்னும் நமக்கு படி அளக்கவில்லையே, இந்த வாத காலம் இன்னும் வரலையே, அப்படி என்பதற்காக என்னை நகைப்பார்கள், ஏனிதமாக பேசுவார்கள், பார்த்து நகைப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள். பரமன் போகாவிட்டால் படி அளப்பதே நின்றுவிடும் அல்லவா? நீங்க அங்க போய் படி அழுத்தான் ஆகும். படி அழைக்கலைன்னா மக்கள் எல்லாம் பசி பட்டினியா கிடப்பார்கள். ஏன்னா பாதி பேர் அனுப்புறாங்க, அப்படிதான் பசியோட பட்டினியோட படுத்துக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு எல்லாம் போய் படி அழுது விட்டு சீக்கிரமா அரமணிக்குவார்கள். உங்களுக்காக நான் காத்திருப்போம்னா போய் வருங்கள். என்னடி ஆச்சு? உங்களை தாங்க. ஏன்டி என்னதான் நீ தாங்குவேன்? நம்ம ஊர்காரண்டியே தாங்குவேன். எத்தனை காலமா தாங்கல, இன்னைக்குதான் தாங்க வந்துக்கிறேன். சொல்லுடி. ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. இன்னும் என்ன உனக்கு சந்தேகம்? இப்ப எதுக்கு போறீங்க? படியலுக்கு செல்கிறேன். படி எப்படி அனுப்பீங்க? ஏண்டி படி அளப்பது என்றால் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல, அதெல்லாம் கேக்குறேன். கரம் கொண்டு நீட்டினால் போதும், அண்ணவருடைய கவலைகளை தீர்க்கும். அப்படியா? கை கட்ட போது அப்போ பசியில தீர்ந்துடும். உன்னுடைய வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கும் நான் என்னுடைய வாக்குவாதங்களை ஏற்படுத்துவதற்கு நேரமில்லை. ஏனென்றால் நீ பிடிவாதக்காரி. ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து இருவர் ரெண்டு பேர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு விடும். அதனாலே கண்ணே, இப்பொழுது நம்மை கோரி, நம் இருவர் ரெண்டு பேர்களும் கோரி யாரோ ஒருவர். ஆமாடி, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு காது கேட்கிறதா இல்லையா? ரெண்டு காது கேட்காதுங்க. காது கேட்கிறதா இல்லையா? கைலாயவா
கனகாபுரி மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய நான் கனகராஜ மகாராஜன். கனகராஜன். உண்மைதான். கனகராஜன் கனகவல்லி 22 பேர்களுமே சிவனும் சக்தி 22 பேர்களையும் எங்களை கோரி கடூரமாக தவம் செய்து தவம் இருக்கிறீர்கள். காரணம் என்ன காரணம் என்றால் எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து சரியாக 12 வருடம் காலமாகிறது. காலங்கள் ஆகிவிட்டது. இந்த 12 வருட காலமாக எங்களுக்கு அப்பால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இல்லாமல் இருக்கின்றது. அதனால் படிக்கு இனிமேல் படிக்கு இந்த ஏச்சலுக்கும் பேச்சலுக்கும் ஆளாக கூடாது. அதனால் தான் படிக்கு இறுதிக்கட்ட முடிவாக இந்த ஈஸ்வரனை கோரி கடூரமான தவம் இருக்கலாம் அப்படி என்பதற்காக வந்தோம். ஈஸ்வரர் வந்து விட்டீர்களே, எனக்கு நீங்கள் தான் பிள்ளை வரம் தர வேண்டும். அப்படியா? கனகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகராஜன் கனகவல்லி 22 பேருக்குமே நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லையா? முகம் சோர்ந்த மாதிரி இருக்கிறது பாவம். ஆமாங்க, மன வருத்தத்தோடு இருக்குதுங்க. நன்றாக பார்த்துக்கொள். பாவம் பெண்ணுக்குள்ள பெண்ணு தான் தெரியும். பெண்ணுனா பெரிய மனமரங்கும் ஊமையாட்டி நிக்கிறது. கவலைப்படாதே, குழந்தை வரம் தானே வேண்டும். பாலகா கலங்காதி. கைலாச வாசகனாகிய நாங்கள் 22 பேர்களும் இருக்கும் போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைப்பட வேண்டாம், சென்று வா, உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நிச்சயமா உனக்கு குழந்தை கிடைக்கும். இப்போ குழந்தை வரை கிடைக்கிறது. அதனால வயிற்றுல நானே குழந்தையாக பிறக்கிறேன். இப்படி நீ கவலை விடாதே, நான் இருக்கின்றேன். கடவுளை நம்பினோர் கைவிடப்படா அப்படின்பதற்காக அனைத்து ஏறும் சொல்வார்களே, அந்த தன்மை போலவே ஈசனார் வந்தார், பிள்ளை வரம் தந்தார், அந்த பரவனார் வந்தார், நமக்கு கணிதம் வந்திருக்கிறார். வருகின்ற வெள்ளிக்கிழமை அமாவாசை வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து பங்கிட்டு சாப்பிட்டால் 10 மாதத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார். இனிமேல் படிக்க நமக்கு இங்கு வேலை கிடையாது. விரும்பலாம். கடவுள் ஈஸ்வரர் சொல்லியிருக்கிறார். எப்படி வருகின்ற வெள்ளிக்கிழமை அமாவாசை தினத்திலே பாலிலே பங்கிட்டு சாப்பிட்டால் 10 மாதத்திலே அதனை ஒரு பெண் குழந்தை பிறக்கும்பதற்காக கடவுள் கட்டளை. அப்படி இருக்க என் நாட்டு மக்கள் எல்லாம் என் நாட்டை தெரிவித்திருக்கிறார். மக்களே சபை குழி மூடுறாங்க. என்ன நடக்குப்பா உனக்கு? புது குடிங்க. ஆமாங்க, புது குடிமக்கள். குடிச்சு பழகுறீங்களா? இல்லைங்க, குடிமக்களுங்க. ஏங்க தங்களோட நாட்டுல வாழ்ந்து வரக்கூடிய நாங்கள் குடிமக்களுங்க. குடிமக்களே, என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்ததுன்னு கேக்குறீங்களா? காட்டுல இருக்கிற வெள்ளாமை பேர் கொண்டு வந்து வீட்டுல வச்சுங்க. ஆமா, அட வீட்டுல இருக்கிற வெள்ளாமை பேர் கொண்டு போய் காட்டுல வச்சுங்க. வீட்டுல இருக்கிற வெள்ளாமை பேர் கொண்டு போய் காட்டுல வச்சுங்க. எந்த வருஷமும் அந்த மாதிரி வளர்ந்தது இல்லைங்க. இந்த வருஷம் நல்லா பயிர் வந்துச்சுங்க. இந்த காட்டுல இருக்கிற இந்த பானை எல்லாம் வந்துங்க பயிர் போட்டு நாஸ்தி பண்ணி பிடிச்சிங்க. பானை இல்லடா, யானை. யானை காட்டிலே இருக்கின்ற மிருக ஜாதி எல்லாம் நாட்டிற்கு வந்து தொந்தரவு செய்கின்றது. நீங்கள் விடும் வெள்ளாமை எல்லாம் நாஸ்தி செய்கின்றது. அதனால் படிக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்குதுங்க. குழந்தைங்க அது குடிச்சு மேல பட்டாரு டட்டாருன்னு உழுவுதுங்க. அதனால சாமிசாமே இருப்பீங்க.
எங்களை கொண்டு விட்டு அந்த மிருகத்தை காப்பாத்துங்க சாமி. மண்டபத்துல நம்மள கொண்டு இல்லடா, மிருகத்தை கொண்டு நம்மள காப்பாத்தணும். மிருகத்தை கொண்டு எங்களை கவலை விட வேண்டாம். மக்களுக்கு ஒரு கொலை வந்து விட்டால் திருப்பி விடுப்பு யார் கடமை? மன்னர் கடமையாகும். அதனால் வடக்கே அரண்மனையை கொண்டிருங்கள். நான் வேட்டையாடி விட்டு மிருகத்தை தான் கொண்டு வருகிறேன். தம்பி, நம்மளுக்கு ஏதாவது தேவையா? எனக்கு ஆனா வேணும்னா தம்பி, உனக்கு ஏதாவது தேவையா? ஒரு ஆப்பண்ண சாமி, எனக்கும் தேவைங்க. சாமி, சாமி இருக்கு. நாட்டுக்கு மன்னர் யாருங்க? சாமி, நாட்டுக்கு மன்னர் யாருங்க? நீங்க தானே. ஆடி கொண்டு விட. சொல்லு. நானா சாமி மிருகத்தை மட்டும் கொடு. நாட்டு மக்களுக்கு குறை வந்து விட்டது. மக்களுக்கு குறை வந்து விட்டால் மன்னன் கடமையாயிற்று. அப்படி இருக்க இப்பொழுது என் மனைவி இடத்திலே ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு இப்பொழுது காடுபட போகிறேன். நாட்டு மக்களுக்கு குறைவது விட்டது. அதனால் படிக்கு நான் வேட்டைக்கு போகிறேன். நீ கவலை இல்லாத படிக்கு நம் நாட்டிலே இரு. நான் போய்விட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. போய் வருகிறேன். பத்திரமாக சென்று வாருங்கள். நான் போய் வருகிறேன். யாருடா இங்கே? அடித்து போகுவாருமே. இப்பொழுது நம் மக்களுக்கு குறை வந்த நாட்டு உணவாக வந்திருக்கிறோம். நாட்டுக்கு வந்திருக்கிறேன். பிள்ளைக்குறிச்சிக்கு வந்திருக்கிறேன். அட பிள்ளைக்குறிச்சிங்க. அதை தெரிஞ்சாதுங்க தூக்கி போடுங்கடா. சிவா சாமி சாமி என் அடிக்கிறதெல்லாம் பெரிய உடனே வச்சிடுறோம். அதுக்கு மேலே தாக்கமா அடிக்க முடியாது. இருந்த பாத்திரம் நாட்டை கழித்தீர்கள். வண்டி பிடிச்சிருப்பு. காட்டை கழித்தால் மிருகம் ஜாதிகள் வரும். காட்டை கழிக்கணும் என்ன பண்ணணும்? கல்லு தூக்கி போடணும். தண்ணி ஊத்து போ. தண்ணி ஊத்த தண்ணி போடுறோம். தண்ணி வேணா விடு. அப்படியே உள்ளே போய் விட்டு வா. ஐயா அம்மா கூப்பிடுறாங்க. என்ன மிருகம் வருகிறது? அந்த மாதிரி யானை. யானை கூட்டமில்லாமல் விட்டது. அடுத்தபடியாக என்ன வருகிறது வருகிறது? ஏங்க சங்கு வருதுங்க. சிங்கம் 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 சிங்கம். சிங்கமே முண்டே பச்சை சிங்க கூட்டமெல்லாம் விட்டது. சரி கூட்டமே செத்து போச்சு. புரியாப்பா களைப்பாய் விட்டது. அப்பா சரி மிருகங்கள் எல்லாம் கொண்டு விட்டது. நாட்டு மக்கள் எவ்விதமான பிழை இல்லாமல் இனிமேல் பெற்று இந்த கனகமாபுரி நாட்டிலே சிறு சிறப்புடன் வாழ்வார். இருந்தாலுமே நான் வெட்டின சிங்கம் மருந்து படுத்து கிடக்கும். இதோ 4 பேர் இருக்கின்றது.
4 வீதி 4 வீதிக்கு சென்று மக்களே உங்களுக்கு எவ்விதமான குறையில்லாத நாட்டு இதோ காட்டிலே இருந்த மிருகஜாதி எல்லாம் நாட்டுக்கு வந்து தொந்தரவு செய்தது. மீண்டும் இந்த கனகராஜன் வேட்டைக்கு வந்து நாட்டிலே இருந்த மிருகத்தை எல்லாம் காற்றுக்கு துரத்தி விட்டேன். கவலைப்படாதபடிக்கு நாட்டிலே நீங்கள் வாழ்ந்துவார்கள் என்பதற்காக சொல்லிவிட்டேன். அதனால் படிக்கு போகலாமா? வா போகலாம். கனகராஜ மன்னன் நாட்டு மக்களுக்கு 4 வீதிக்கு செல்கிறார். 3 வீதிக்கு சென்றவுடனே நாட்டு மக்களுக்கு எவ்விதமான குறை இல்லை. இப்பொழுது வடக்கு திசை போகிறார். அங்கு நடப்பதை பாருங்கள்.